எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போது எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். ஜீவினா எனக்கு அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசித்து பார்த்தா. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர். ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களில் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப சிரிக்க வச்சார். சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப இல்லைண்ணே சொல்லணும்ல அப்புறம் இல்லைன்னு. அதனால் நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு 4-5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது. ரொம்ப ரூடாக ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க. அதனால் எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ, ஜீவினா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜிவி சாரி வணக்கம். ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும். நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார். அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக இருக்குது. என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்கடாக ட்ரெய்லர் டீசர் அது சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகும்போது ட்ரெய்லர் சாங் போகும்போது ஆண்டன் ஒரு டவுட் கேட்டார், சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எவ்வளோ டவுட் இருக்குது ஆண்டனுக்கு டவுட், ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணன் அந்த டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துக்குள்ள நான் வரதுக்கான காரணம் தினேஷ் தான். தினேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேகே அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ஷன் டீமில் இருந்த எல்லாருக்கும் சரி, அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய டீம் இருக்குது. நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் வெர்ஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுவல் வாய்ஸுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஜிவி சாருக்கு தான் தெரியும். சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல, சார் 16 வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது. அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும், உருகுதே மருகுது அந்த சாங் ஆகட்டும், எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சூராக போட்டிருப்பாரு. நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன். டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜிவி சார் நான் சொன்னதில்லை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சவர் ஜிவி சார். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ வந்து சிக்கு புக்கு அந்த சாங்கை பண்ணான்னு சொல்லிட்டு ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சாரோட ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருப்பார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்சனல்னால் ஜிவி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன். நான் சாரிட்ட ஸ்டோரினா கதை இல்லை, லைக் லைஃப்பில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். போட்டோம் அவ்வளோதான் அவள் போய்ட்டோம் அப்படின்னாரு. அவங்களும் எனக்கு மெமரிஸ் இல்லைன்னா சாருடைய மதராஸ்பட்டினம் அந்த சாங்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணிங் இருக்குது, கொய்யால இருடா. லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறி 2 ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரவனில் எல்லாத்துக்குமே சிவா சார் இருப்பார். சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார். இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்றைக்கி இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார். எல்லாருமே இங்கே
எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னும் இவன் எந்த பேசுகிறானே தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. காரணம் எங்கள் ஜிவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது. And thank you so much for coming, all the supporting medias, all the honorable guests, thank you so much for coming. So 22nd மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. And I hope you all like it. Thank you so much. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், ஜிவி சார் இந்த படத்தில் 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதில் மெயின் கிடக்கிறவன் நான் தான். கிடக்கிறவன் வாங்குறவன் நான் தான். பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக டென்ஷனாக இருக்கேன். என்ன பேசுனேன்னு தெரியல. முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்தில் இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சான் 70mm ஸ்க்ரீனில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். இதோ பார்த்தீங்களா, அதுதான் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட். அவன் இன்றைக்கி வர முடியலை. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், அம்மா இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே, குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்னை அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ் மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மலையாளத்தில் சொல்ல வேண்டியதுதான், கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழில் பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார், ஜிவி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபஸ்ட் படம் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதில்ல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் வந்து நடிக்குவார், நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் மாறி நின்றுட்டு, அதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற டைம். ஓகே மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டால் டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குது இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்.
சார் மறுபடியும் திரும்ப வருவான். கேரவனில் போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணுறேன். அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் அடிக்கும்போது போல அப்படி பண்ணுறாரு சார். சார் அண்ட் ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் கோஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை மச்சான் நிகேஷ். தலைவா தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்ல. நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன, ஸோ அவன் சொல்லி கொடுவேன், ப்ரோ இதுதான் மூடு. அப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண முடியுமா, ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தேங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். March 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால் தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க சார். தேங்க்யூ.